இந்த காலை ஜெபம் கவலையோடு இருக்கும் மனங்களுக்கு அமைதி தரும். இறுதி வரை ஜெபத்தை தவறவிடாதீர்கள். புனித மார்க் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தைகள். காற்றையும் கடலையும் அடக்குதல். அன்றொரு நாள் மாலை நேரம், இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாக இரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். தந்தையிலும் மகனிலும் தூய ஆவியிலும் ஆமேன். எங்களை பயத்திலிருந்து விடுவிக்கும் பரலோக தந்தையே, இந்த நாளில் எம் இதயத்தில் குடியிருக்கும் பயம், தயக்கம், அச்சம் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எதிர்காலம் தெரியாத போதும் நீர் எம்முடன் இருக்கின்றீர் என்பதை நினைத்து தைரியமாக நிற்க எமக்கு அருள் தாரும். ஆண்டவராகிய இயேசுவே, புயலின் நடுவிலும் சமாதானமாக உறங்கிய நீர் எம் வாழ்க்கையின் புயல்களிலும் அதே சமாதானத்தை எமக்குள் அளித்தருளும். எம் கண்களை பிரச்சனைகளில் அல்ல, உம்மில் நிலைத்திருக்க எம்மை பயிற்றுவித்தருளும். நாங்கள் தனியாக இல்லை, நாங்கள் கைவிடப்படவில்லை, எம் வாழ்க்கை அர்த்தமற்றது அல்ல என்ற உண்மைகளை எம் உள்ளத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். இன்று நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் அடியாக இருக்க செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எம்மை உற்சாகத்திலும் தைரியத்திலும் நிரப்பி உண்மைக்காக நிற்க வலிமை அளியும். பரிசுத்த கன்னிமரியாளே, சிலுவையின் அடியில் கூட நம்பிக்கையுடன் நின்ற நீர் எமக்கும் அதே தைரியத்தை கற்றுத்தாரும். ஆமேன்.